எல்லா மதத்துக்காரனும் இவன் வீட்டில் சேர்த்து அவன் வீட்டுக்கு கொடுக்குறான், அவன் வீட்டுக்கு சேர்த்து இவன் வீட்டுக்கு கொடுக்குறான், ரொம்ப அந்நியமாக ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அரசியல்வாதி போய் அங்கே பேசின உடனே 2 பேரையும் பிரிவினையாக்கி இவன் கத்தியத்துக்கு அவன் வாசப்பட்டிக்கு வந்தால் வெட்டுவான்றான், அவன் வாசப்பட்டிக்கு போனால் நான் வெட்டுவான்றான். இது யார் பண்ணுற வேலை? ஆடு இருக்குத, ஆடு 2 சண்டை போட்டதுன்னா மண்டை வெடிக்கிற வரைக்கும் இடிச்சுக்கும். 2 ஆடு சண்டை போட்டதுன்னா ஓநாய்க்கு கூத்து. இது எப்போ ரத்தம் கொட்டும் நம்ம குடிப்போன்னுட்டு. அது மாதிரி அரசியல்வாதிங்க ஓநாய் மாதிரி இருக்கக்கூடாது, தலைவருங்க மாதிரி இருக்கணும். பிரிஞ்சவனை சேர்க்க முயற்சி பண்ணணும், பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. இதுதான் அரசியல். அதை விட்டுட்டு பிரிவினை உண்டாக்குறது அரசியல் இல்லை, காழ்ப்புணர்ச்சி. அரசியலில் ஜாதி மதம் இருக்கக்கூடாது, மனித நேயம் மட்டும் இருக்கணும். அதான் அரசியல். அப்படி இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும். வள்ளுவர் ஒரே ஒரு வார்த்தை, நீரின்றா அமையாது உலகுன்ட்டார். உலகத்தில் பூமி இருக்கட்டும், சூரியன் இருக்கட்டும், சந்திரன் இருக்கட்டும், எது ஒன்றாலும் கிட்ட தண்ணின்னு ஒன்று இல்லைன்னா உயிரினம்னு ஒன்று இல்லைடான்ட்டார். அப்போ எல்லாத்துக்கும் பேஸ் நீர். அது மாதிரி எல்லாத்துக்கும் பேஸ் அன்பு. அந்த அன்பு இல்லாத இடத்துல அரசியல் இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது, கெட்டு போயிடும். அது இருக்கக்கூடாது. எல்லா தலைவர்களும் எல்லா மக்களையும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணணும், பிரிக்க முயற்சி பண்ணக்கூடாது, பிரிவினையை உண்டாக்கக்கூடாது. அவன் ஏற்கனவே பிரிஞ்சு நாலாட்சியில் வாய்ப்பு வைக்கிறான். அந்த பிரிவினையை நம்ம ஜென்ரேஷன்லையாவது ஒன்று சேர்க்க முயற்சிகள் பண்ணணும். பழங்கால கதைகளை சொல்லி அவனை ரேத்தி விடக்கூடாது. இன்னைய உலகத்துக்கு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அதை சொல்லி நல்வழிப்படுத்துங்க. அதுதான் அரசியல். சாமி, உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டோம்ல சாமி. என்னதான் எப்போயோ எத்தனையோ வருஷங்கள் எங்கெங்கேயோ போனோம். கடைசியில் வந்து இங்கே கற்றுக்கிட்டு போய் தான் சாமி ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு நம்மில் உயர். அதை வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டதே நம்ம இங்கே தான் சாமி நிறையா. அதனால வந்து சாமி பார்க்கணும், கேட்கணும், இது மாதிரி உரைகளை கேட்டுகிட்டே இருக்கிறோம் சாமி. அதனால ரொம்ப சந்தோஷம். நானும் சொல்லிக்கினே தான் இருக்கிறேன். ஏன்பா கொஞ்சம் டீ இருந்தால் கொடுங்களேன்பா. சரி சாமி. அவர் ஒரு வக்கீல். அவர் ஒரு வக்கீல் பாரு. இங்கே வக்கீல் மாதிரி இல்லை, ஆசிரம தொண்டை மாதிரி இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லார் மேலேயும் கேஸ் போட்டுருவார். யார் யார் தப்பு பண்ணுறானோ அவன் மேலெல்லாம் கேஸ் போட்டுருவார். இது கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவரை பார்த்தா பிடிக்கல, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இவரை பார்த்தா பிடிக்கல. அப்புறம் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த உலகத்தை திருத்த உன்னால் முடியாது, உன்னை திருத்திக்கும். அவன் தப்பு பண்ணால் அதனுடைய தண்டனை கவர்மெண்ட்டுக்குது, சட்டங்குது, கடவுள் இருக்கிறான் பார்த்துன்னு போகிறான். நீ போய் நான் திருத்துறன்ட்டு விபரீதத்தை உண்டாக்கிக்காத. ஏன்னா நீ தனியாக போவேன், தனியாக வருவேன். ஏதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து செய்தான்னா உன்னை காப்பாற்ற ஆள் இருக்காது, எந்த சட்டமும் வந்து உன்னை காப்பாற்றாது அப்படின்னு. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்காக இருக்கிறது. அது மாதிரி மனிதர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, நான் செய்யறது தான் சரின்னு செய்வான். அப்போ அவனுக்கு இது மாதிரி அர்த்தங்களுக்கு வரும்போது ஒரு அறிவுரை கிடைக்கும்போது அவனுக்கு பல விஷயங்கள் புரியும். அதனால தான் சாமி பேசுகிறேன். சரி சாமி, சந்தோஷம் சாமி. சாமி, புல்லை விரும்பாத மாடுகள் இருக்கலாம், புகழை விரும்பாத மனிதர்கள் இருக்க முடியாது. தாலாட்டில் ஆரம்பித்து நீராட்டில் முடியும் பிறவியது, இடையில் வாழ்வதெல்லாம் பாராட்டினால் தான். அதே மாதிரி சாமி, தோன்றின் புகழோடு தோன்றுகன்னு வள்ளுவர் சொன்னார் சாமி. இது வந்து எந்த அளவுக்கு எங்கே வந்து இது பயன்படும் சாமி? எங்கேயும் பயன்படாது சாமி. கொஞ்சம் வள்ளுவர் வேலை இல்லாத சொல்லிட்டு போட்டாரு. தோன்றும் போது புகழாக ஒரு குழந்தை தோன்றுச்சு, இது முதலமைச்சராக போகுதுன்னு சொல்ல முடியுமா உன்னால? அப்புறம் எப்படி சொன்னார் அவர்? எப்படி சொன்னார்? இப்போ என்ன ஆகிப்போச்சு, அது ஒரு காலத்தில் அவர் சொன்னது தோன்றும் போது புகழாக தோணும், அறிவோட பிற. உன் அறிவு உன்னோட மட்டும் இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கும் பயன் தரணும் அப்படின்றதுக்காக நீ பிறந்தீன்னா அந்த உலகத்தில் புகழோட தோன்று அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா பிறக்கும் போது ஆசையோட பெற அப்படின்ட்டாங்க. அதனால் ஆபத்துகள் உண்டாகினுக்குது. அதனால் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஜென்ரேஷன் மாறும். அந்த மாறுபடும் போது சில பழமொழிகள் அடிபட்டு போயிடும். பகவத்கீதையில் சொல்கிறாரு, எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க வேணுமோ அது நன்றாக நடக்கும். இது போய் ஒரு சாவு வீட்டில் போய் எது நடக்கணுமோ நன்றாக நடந்ததுன்னா என்ன ஆகும்? நம்மளை பக்கத்தில் படுக்க வைப்பாங்க. சொல்லக்கூடாது. பகவத்கீதையில் கண்ணனே சொன்னதாச்ச. அப்புறம் நான் சொன்னா என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொன்னேன்னா உன்னை பக்கத்தில் படுக்க வச்சுருவாங்க.
அதனால எல்லா மகான்களுடைய வார்த்தையும் எல்லா இடத்துக்கும் பயன்படுத்த முடியாது. சில இடத்துல சில வார்த்தைகள் பயன் தரும், சில வார்த்தைகள் ஆபத்து உண்டாக்கிடும். அதுக்கு தான் சொன்ன இடம் பொருள் ஏவலன்னா எங்கே இருக்கிறியோ அங்கே அதுக்கு ஏற்ற மாதிரி போ. அப்படி போவது இல்லைன்னா விபரீதங்களை நீ சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு. அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வாழ முடியாது. அதுக்கு தான் வள்ளுவன் சொன்னான், பழத்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்ததை அழித்து விடுவான். நான் இப்படி தான் இருப்பேன்னு போனீங்கன்னா கொட்டுன்னு கொட்டுவாங்க. கூப்பிட்டு 10 பேர் எப்படி இருக்கிறான்னு அப்படி வாழ்ந்துட்டு போ, அப்போ தான் உலகத்தோடு வாழ முடியும். நீ மகான் இல்லை தனித்து வாழறதுக்கு, மனுஷன் அப்படின்னார் வள்ளுவர். அதனால் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ கற்றுக்கணும். இப்போ இலங்கை அகதிகள் இலங்கையில் ரொம்ப சுபிட்சமாக இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு குழம்பெயர்ந்து எல்லா நாடுகள்லையும் இருக்கிறாங்க. இலங்கை அகதிகள் இல்லாத நாடு இன்னைக்கு உலகத்தில் இல்லை. ஆனால் இலங்கை அகதிகள் இல்லாத நாட்டில், இலங்கை அகதிகள் இல்லாத நாடே இல்லை. எல்லா நாட்டிலையும் அவங்க, ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை. ஆனால் இலங்கையில் வாழ்ந்த மாதிரியே மற்ற நாட்டில் போய் வாழ முடியுமா? அந்தந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழணும், அப்போ தான் அங்கே வாழ முடியும் அவங்க. அப்போ இங்கே வள்ளுவர் சொன்ன மாதிரி வாழறாங்க அங்கே. இல்லைங்க நான் தமிழ்நாட்டில் இப்படி தாங்க வாழ்ந்தேன், அங்கே போயிட்டு கவிதை எல்லாம் படித்தோம்னா ஏற்றி தீர்த்துருவோங்க. அதனால் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அதுதான் பக்குவம்ன்றது. சொல்லு சாமி. இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் பேசுகிறது ஆம்பளைங்களுக்கு கூட புரியல பொழுது, சில கேள்விங்க கேட்குறாங்க. ஆனால் பொம்பளைங்க உள்வாங்கி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கின்னு எந்த கேள்வியும் இல்லாமல் இருக்கிறாங்க, பிளாங்காக இருக்கிறாங்க, ஒன்றுமில்லை. ஏம்மா அதுதான் சொல்லுப்பா. சாமி, நான் கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம். என் பெயர் நா. திருவேங்கடசாமி. பூங்கோதை உடனமர் புட்டிடங்கோட்டீஸ்வரருடைய அருளாலே ஐயானுடைய அருள் பெற வந்த ஒரு பக்தன். ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம்பா. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யானெனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனே. சாமி, இந்த பாடலுக்கு கொஞ்சம் விளக்கம் ஐயா சொன்னா பரவாயில்ல. விளக்கம் நான் என்ன புத்தகமாக எழுதினுக்கிறேன், விளக்க ஒரு எழுதி கொடுக்கறதுக்கு. ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்துக்கிறேன், அதில் பயணம் பண்ணுங்கன்னா புக்கில் இருக்கிறதெல்லாம் எழுதி எடுத்துன்னு வந்து விளக்கம் சொல்லுன்னா நான் என்ன பாட்டு கிளாஸ் நடத்துறேன்னா இல்லை ஆன்மீக கிளாஸ் நடத்துறேன்னா? என்ன சொல்கிறாரு முதல்ல? 5 வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி. அப்போ எங்கேருந்து வந்தேன்னு சொல்லிட்டார் சாமி. என்னத்துல நீ ஏங்குற? 5 பஞ்சபூதத்தில் ஏங்குறேன்னு சொல்லிட்டாரு. உலகமும் 5 பஞ்சபூதத்தில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி 5 பஞ்சபூதத்தில் இயங்குது. இந்த மனித உடலாம் 5 பஞ்சபூதத்தில் இயக்குது, அதையும் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன சொல்லணும்னா அந்த பின்னாடி வர்றது நீயாகி அவரவர் கூத்தாட்டு வானாகி. உன் கூத்து நீ என்ன கூத்து ஆடினியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு பின்னாடி வாழ்வு அமைய போகுது. இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. நான் என்ன கூத்து ஆடுறனோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிரிவில் எனக்கு வாழ்வு அமைய போகுது. அப்போ இந்த கூத்தை நான் முதல்ல யோசிக்கணும், நான் எந்த கூத்து ஆடணும்? உலக கூத்தாடனா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை அமையும். தெய்வ கூத்தாடனா அதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கை அமையும். அப்போ நான் எந்த கூத்தாடணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வேற என்ன சாமி? ஆசிரியர், ஆசான், குரு, இந்த 3 பேரும் ஒன்றா சாமி, வேறு வேறா சாமி? அது எப்படிப்பா ஒன்றாகும்? மாதா பிதா குரு தெய்வம் ஒன்றாகுமா? ஒன்றாகுமா சாமி? மாதா பிதா குரு தெய்வம் ஒன்றாகுமா சாமி? அதாவது ஒரு குரு வந்து தாயாகவும் தந்தையாகவும், குரு எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். மாதா பிதா குரு தெய்வம் 3 ஒன்னா 4 ஒன்னாகுமா? இல்ல சாமி. அப்போ எப்படி ஆசிரியர் ஒன்னாகும்? ஆசான் எப்படி ஒன்னாகும்? குரு எப்படி ஒன்னாகும்? ஆசிரியர்னா நீ எங்கன்னா ஸ்கூல்ல போனா 4 புக்கு பேப்பர் எடுத்து அதில் இருக்கிறத படிச்சுட்டு சொல்லிட்டு போன ஒரு ஆசிரியர். நீ ஒரு தொழில் கற்றுக்கணும், அந்த தொழிலுக்கு ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானு, தெய்வீகத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு குரு. அதனால் மாதா உலகத்தில் சிறந்தவோ உயர்ந்தவோ பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன்.
தாய் பெண் என்ற ஒரு உருவம் இல்லைன்னா உலகம் ஒன்று கிடையாது. எல்லா ஜீவராசிலையும், மனிதனில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிலையும் பெண் உருவம்னு ஒன்று இல்லைன்னா உலகம் ஒன்று கிடையாது. அந்த பெண்ணுக்கு உறுதுணையாக ஆண் இல்லைன்னா அந்த பெண்ணு வாழவே முடியாது. இதை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ பெண்ணுன்ற ஒரு புனித பொருள், அது பெண்ணுன்ற ஒரு உயர்ந்த பொருள். அதனால சொன்னான் மாதா உயர்ந்தவடா. சரி, மாதா மட்டும்தான் உயர்ந்தவளா அப்படின்னா இல்லைப்பா. மாதாவுக்கு தானம் கொடுத்தவன் தந்தை உயர்ந்தவன், பிதா உயர்ந்தவன். பிதா தானம் கொடுக்கலன்னு சொன்னா இவன் மாதாவை ஆயே இருக்க முடியாது, கன்னி பொண்ணாவே இருக்கணும். அப்ப பிதா தானம் கொடுத்ததால் தான் இவன் மாதாவானா, தாயானா. அப்ப தாய்க்கு ஒரு தகப்பு வேணும். அப்ப தகப்பனும் உயர்ந்தவன் தான். சரி, இவங்க 2 பேரும் இல்லைப்பா, இவங்கெல்லாம் கடமைக்கு உனக்கு 10 புள்ள பெற்றாங்க, புள்ள ஓன என்ன பெற்றுக்கினாங்க. அவங்க போகும்போது போய் ஊந்திங்க, பிறந்துட்டீங்க. ஆனால் குரு அப்படி இல்லை. கடவுள்ன்ற வேஷம் போட்டுக்கின்னு வந்துக்கிறான் குரு வடிவத்தில். அவன் மாதா பிதாவை விட உயர்ந்தவன். சரி, அவன் மட்டும் உயர்ந்தவன் இல்லை, அவனை விட உயர்ந்தவன் கடவுள். அதனால மாதா பிதா குரு தெய்வம் உயர்ந்தது. நம்மால் என்ன ஆகுதுன்னா, என்னங்க தெய்வத்தெல்லாம் சொல்லலைங்க, மாதா பிதா தான் உயர்ந்தது. ஏன்னா ஆரம்ப பள்ளியில் படிக்கணுங்க எம்ஏ புக்காக பிடிப்பாங்க, ஆரம்ப பள்ளியில் படிச்சுங்கிறீங்க நீங்கள். அதனால மாதா பிதா வரைக்கும் சொன்னாங்க உயர்ந்தவன்னு. எம்ஏக்கு வரும்போது கடவுள் தான் உயர்ந்தவன் சொல்லுவாங்க. அதான் இங்கே நடந்துங்குது. சொல்லு சாமி. சாமி, ஒரு காலத்தில் கோவில்கள் நீதிமன்றங்களாக இருந்தது, பாடசாலைகளாக இருந்தது, கலைமன்றங்களாக இருந்தது, மருத்துவமனைகளாக இருந்தது. நம்ம ஏதாச்சும் முடியலன்னா அந்த கோயிலில் போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாம் சிறப்பாக இருந்தது. நாளாக அதெல்லாம் வெளியேற்றப்பட்டது சாமி. அது எதனால் சாமி? இப்போ நீ முதல்ல இதெல்லாம் போட்டுனுந்தியா சாமி? இது மருத்துவத்துக்கு போட்டுனுந்தியா? இல்லை சாமி, இப்போ போட்டுக்கினேன். நாளாக பந்தா காட்டுறதுக்கு போட்டுக்கினேன். உலகம் அப்படி போயின்னுக்குது. மருத்துவத்தோட சார், மருத்துவம் இல்லையா, ஏதோ ஒன்றுக்கு. உலகம் ஒவ்வொரு காலத்துலேயும் அது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு போய்கினே இருக்கும். வேகமாக அழிவை நோக்கி பயணம் பண்ணிங்குது. விஞ்ஞானம்னு சொல்கிறோமே, இன்றைக்கி கோள்கள்லாம் மாறி இருக்குது. கோள்கள்லாம் இருந்த கோள்படி இல்லை, எல்லாம் திசை மாறுது. இந்த திசை மாறுறதுக்கு என்ன காரணம்? விஞ்ஞானம் ஒரு காரணம். அங்கே போய் ராக்கெட்டை விடுறது, இங்கே போய் ராக்கெட்டை விடுறது, இதெல்லாம் விட்டு கோள்கள் மாறும்போது அதனுடைய செயல்கள் மாறும்போது மனிதனுடைய குணங்கள் மாறுது. அதனால் அதெல்லாம் போயிடும். ஒருத்தன் சொல்கிறான் கோயில் எதுக்கு, குளம் எதுக்குடா, பள்ளிகள் செய்வோம் அப்படின்ட்டான் இல்லையா? பள்ளி மட்டும் செய்து வச்சு என்ன பண்ண போகிற? ஒரு பக்தி இல்லாத. இன்றைக்கி கிரிமினலுங்க பார்த்தீங்கன்னா படிக்காதவனே கிடையாது, எல்லாம் படித்தவன் தான். கொலை பண்ணுறவன், பிட்பாயிட் அடிக்கிறவன், திருடன் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காதவன் யாரும் பண்ணுறதில்ல, எல்லாம் நல்ல கிராஜுவேட்டுங்க பண்ணுறாங்க. கேட்டால் காலேஜுக்கு பணம் இல்லை, எனக்கு அப்பா அம்மா கொடுக்கலன்றாங்க. அப்போது இந்த படிப்பு கூட பக்குவம் வளரணும். அப்போ படிப்பு கூட பக்குவம் வளரணும்னா தெய்வ பக்தி ஓடணும். அப்போ அவன் மனித நிலையிலேயே வாழ்வான். வெறும் படிப்பை வச்சுக்கின்னா கிரிமினலுக்கு தான் உதவும். படிக்காத காமராஜர் உலகத்துக்கு என்ன தேவையோ அதை செய்தார். படித்து வந்த மந்திரிங்கள்லாம் இன்னைக்கு கிரிமினல் வேலை செய்துங்கிறாங்க. அப்போ படிப்பு கூட பக்தி சேரணும். சேர்ந்தா மனித நேயம் உருவாகும். படிப்பு கூட பக்தி இல்லாமல் வெறும் படிப்பு மட்டும்தான் கிரிமினலுக்கு தான் உதவும். எப்படி திருடலாம், எப்படி தப்பிக்கலான்ட்டு. அதனால படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, மனிதன் கூடவே பக்தியும் இருக்கணும். அவன் எந்த மதத்தை சார்ந்தவனோ இருக்கட்டும், நல்ல பக்தி இருக்கணும். பக்தி இருந்தால் அவன் நல்ல மனிதனா வாழ்வான். பக்தி இல்லாதவன் மொரட்டுத்தனம் தான் வளரும். அதனால பக்திகள் தேவை. அது காலங்கள் மாறி போயின்னுக்குது. ஆமாம் சாமி. சாமி, இப்போ எலுமிச்சம்பழத்தை கோயிலில் கொடுக்குறப்ப திருப்பி கொடுக்குறப்ப கனி கொடுங்கன்னு கேட்குற சாமி. அப்போ இது பொங்கல் கொடுத்த பிரசாதம் ஆயிடுச்சு. சரி. அப்புறம் சாமி இது தண்ணீர் கொடுக்குறப்ப தீர்த்தம் கேட்குற சாமி. சாமி தீர்த்தம் கொடுங்க சாமின்னு கேட்குறாங்க. ஆனால் இதெல்லாம் போய் வர்றப்போ மாறி வர ஒரு மனிதன் மட்டும் வெளியில வர்றப்போ மனிதன் மட்டும் மனிதனாக வர்றான் சாமி. அவன் புனிதனாகிறதுக்கு தான் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ சொன்னீங்க சாமி நிறையா. அது பூரா அதான் சாமி நீங்கள் சொன்னதுலேயே அதுக்கு வந்துருச்சு. சரிங்களா சாமி? சாமி, பரமாத்மா, ஜீவாத்மா, தர்மாத்மா, மகாத்மா, இது தெரிஞ்சுக்கலாமா சாமி? பரமாத்மான்றவன் கடவுள்,
ஜீவாத்மான்றோம் மனிதன். தர்மாத்மான்றது உன் வீட்டை வீடு வாசல் எல்லாம் விற்று ஊருக்கு தர்மம் பண்ணுவோம் தர்மாத்மா. பாவாத்மா இருக்கா சாமி? பாவம் செஞ்ச ஆத்மா. பாவம் பாவாத்மா. பாவாத்மா நரகத்துக்கு போக போகுது. அதனுடைய செயலே நரகத்தை நோக்கி தானே செய்யுது. எப்போ இன்னொரு உயிரை கொல்லுதோ அதுக்கு இரக்கம் இல்லாத அது பாவக்கோழியில் உழப்போதுன்னு அர்த்தம். அதனால தான் சொன்னான், எல்லா உயிரும் உயிர் மாதிரி நினைக்க கற்றுக்கிடா, அதாண்டா தெய்வ வழிபாடுன்னா. அதனால சொன்னான், மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவம் முடிப்பது எக்காலம். எல்லா உயிரும் என் உயிர் மாதிரின்ற நினைவு உனக்கு எப்போ வருதோ அப்போ தாண்டா நீ முழு மனுஷன். அது இல்லாத வாய் சுவை கோசம் கண்டதை வெட்டி துண்ணுக்கு நின்றீங்கன்னா நீ முழு மனுஷனுக்கிட்ட ஒரு பாதி மிருகண்டா நீ அப்படின்னு. மகாத்மா சாமின்னா மகாத்மான்னா உலகத்துக்கு துட்டுக்கிட்ட இல்லைன்னா கூட 4 பேருக்கு முடிஞ்ச தொண்டு செய்கிறவர் மகாத்மா. இந்த காந்தி இருந்தார்ல, அதுதான் சாமி உங்க வாயால் எதிர்பார்த்து சாமி. அதனால அவர் மகாத்மான்னு பேர். அதுதான் சாமி. சந்தோஷம். ஏன் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா சாமி? சரி சாமி, ஒரு கவிதை சொல்லலாமா சாமி? காங்கிரஸ்காரானே இல்லை சாமி, நான் எங்கள் சாமி காவிரி. என்ன ஒரு ஆள் வந்து கேட்டான், எல்லாத்தையும் பேசுறீங்க சாமி, அரசியல் மட்டும் ஏன் பேச மாட்டேன், அந்த சாக்கடை எனக்கு எதுக்கு பாருங்க. ஐயா அது வேண்டாம் சாமி, நமக்கு வந்து எல்லாரும் நமக்கு என்னத்துக்கு அந்த வீணு வேலை, அது பேசுறதுக்கு கோடி பேர் இருக்கிறான் சாமி. நான் கவிதை தான் கேட்டேன், கவிதையை சொல்ற கேட்டேன். அரசியல் எனக்கு தெரியாது சாமி, எனக்கு நானும் கிடையாது. இல்லை சொல்கிறேன், அவர் கேட்டார் சரி, எனக்கு என்னத்துக்குப்பா அந்த வேலை, அதை பேசுறதுக்கு கோடி பேர் இருக்கிறான் அப்படின்னு. அதனால நமக்கு வேணும் அந்த வீணு வேலைலாம். நம்மளால் முடிஞ்சதான் நல்ல அறிவு சொல்லும், அவ்வளோதான் நமக்கு தெரியும். எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் போ, எடுத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு மனிதன் சிண்டு மூட்டி விடக்கூடாது. ஆடு இருக்குது தெரியுமா? ஆமாம் சாமி. ஒரு வீட்டில் 4 குடுத்தனுங்கிறாங்க. அதில் கிறிஸ்டினும் இருக்கிறான், முஸ்லீமும் இருக்கிறான், இந்துக்களும் இருக்கிறான்,